இந்த வீடியோவில் அஜைனா பற்றி பார்க்க போகிறோம். அஜைனா பெக்டோராலிஸ். அஜைனா பெக்டோராலிஸ் இது வந்து என்னென்னா செஸ்ட் பெயின். ஓகே, செஸ்ட் பெயின் சொல்கிறத விட செஸ்ட் டிஸ்கம்ஃபோர்ட் ஓகே அப்படின்னு சொல்லலாம். இந்த பேஷண்ட் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஹெவினஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ பெயின் இஸ் திஸ் ஒன் இஸ் நாட் கண்டினியூவஸ். பெயின் வந்து விட்டு விட்டு வரும். ஓகேவா? ஸோ patient have substernal discomfort. Substernal means just below that sternum. அவங்களுக்கு வந்து கண்டினியூவஸாக பெயின் இருக்காது. ஓகேவா? பெயின் வந்து இந்த ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு எப்படி வருமோ அது மாதிரி விட்டு வரும். ஓகே, பிட்வீன் தீஸ் டூ அட்டாக், இங்கே ஒரு அட்டாக், இங்கே ஒரு அட்டாக், இன் பிட்வீன் அவங்க வந்து நார்மலாக தான் இருப்பாங்க. அட்டாக் வரப்போ மட்டும் பெயின் இருக்கும், இன் பிட்வீன் அவங்க வந்து நார்மலாக இருப்பாங்க. So this one, like asthma patient, between these two attack pain will come. After that the patient feel normal only. அவங்களுக்கு வந்து கண்டினியூவஸாக பெயின் இருக்காது. பிட்வீன் டூ அட்டாக் அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து பெயின் இருக்கும். அந்த அட்டாக் டைம் அப்போ தான் பெயின் இருக்கும். ஹியர் மிடில் வந்து நார்மலாக தான் இருப்பாங்க. So attack means in pathology we are using the term paroxysmal. Paroxysmal. பெயினை வந்து பேத்தாலஜியில் இந்த அட்டாக்கை வந்து எப்படி சொல்கிறோன்னா பேத்தாலஜியில் paroxysmal. ஸோ இட் இஸ் எ paroxysmal disease. Coming in that attack recurrent. ஓகே, இந்த பெயின் வந்து ரெக்கரண்ட் போயிடும், பர்மனண்ட்டாக இருக்காது. ஸோ சப்ஸ்டர்னல் டிஸ்கம்ஃபர்ட், பெயின் வரும் போகும். அதுக்கு நேம் தான் வந்து அஜைனா. எதனால் வருது? மெயின் ப்ராப்ளம் வந்து இம்பேலன்ஸ் பிட்வீன் டிமாண்ட் அண்டு சப்ளை. இம்பேலன்ஸ் பிட்வீன் டிமாண்ட் அண்டு சப்ளை, அதனால தான் வந்து இது மெயினாக இந்த அஜைனாவை காஸ் பண்ணுது. 3 டைப் ஆஃப் அஜைனா இருக்குது. One is stable or classical angina. Second one is unstable or Grand Cento angina. Third one is Prinzmental or variant angina. Okay, 3 type of angina இருக்கு. What are the 3 types? Stable, it have other name, classical angina. Unstable or Crescento angina. Then Prinzmental or variant angina. இது 3 இதுக்குமே காமன் என்னென்னா செஸ்ட் டிஸ்கம்ஃபோர்ட். பேஷண்ட் ஃபீல் செஸ்ட் டிஸ்கம்ஃபோர்ட். ஏன் நம்மளுக்கு இந்த டிஃப்ரெண்ட் தெரியும்னா அதை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னா கிளாசிக்கல் ஆர் ஸ்டேபிள் அஜைனா பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் அஜைனா. அண்ட் கம்பேரிங் டு அதர் டைப், திஸ் டைப் இஸ் த மோஸ்ட் காமன் ஒன். This coronary arteries, here it causing partial obstruction. இது வந்து எதனால் வருதுன்னா அத்திரோஸ்க்ளரோசிஸ். இங்கே வந்து அத்திரோஸ்க்ளரோசிஸ் பார்ஷியலாக பிளாக் ஆகிறதுனால தான் இது வருது. ஸோ வித்தவுட் பிளேக், இங்கே பிளேக்னா அத்திரோஸ்க்ளரோசிஸ். ஓகே, ஸோ செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட். ஸோ பேஷண்ட் கம்ப்ளைண்ட் செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட். தே ஃபீல் ஹெவினஸ், ப்ரெஷர், அது மாதிரியான ஃபீலிங் அவங்களுக்கு வரும். இது வந்து எப்போனா வந்து ரிலீவ்டு பை ரெஸ்ட். அவங்க எப்போ ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ அப்போ வந்து இது வந்து பெயின் போயிடும். அதாவது நார்மலாக ப்ளட் சப்ளை 100% இருக்குங்கிறப்ப இங்கே வந்து பார்ஷியல், இது வந்து பார்ஷியலாக அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. அதாவது 60% ஆர் 70% அது மாதிரி அப்செட் பண்ணுறப்ப நார்மல் கண்டிஷனில் இருக்கப்போ அந்த 60 ஆர் 70% நம்மளோட பாடியோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு இனஃபாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு பெயின் இருக்காது. அதுவே அவங்க ஏதாவது விகரஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறப்ப, அதாவது ரன்னிங், ஜாக்கிங் அது மாதிரி போகிறப்ப, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறப்ப அவங்களுக்கு வந்து டிமாண்ட் ஆஃப் பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ தான் வந்து அந்த பேஷண்ட் வந்து டிஸ்கம்ஃபோர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. வென்எவர் அவங்க வந்து ஜாக்கிங் வாக்கிங்லாம் பண்ணாமல் அந்த நேரத்தில் அவங்க நார்மலாக உட்காந்துட்டாங்கன்னா அந்த பெயின் வந்து டிஸ்கம்ஃபர்ட் ஆகுது, டிஸப்பியர் ஆகிடுது. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் அட்
ரெஸ்ட் டிஸப்பியர். ஓகே, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிறப்ப தான், இன்வால்வ் ஆகுறப்ப தான் அந்த பெயின் வருது. அவங்க நார்மலாக ரெஸ்ட் எடுக்கிறப்ப அந்த பெயின் போயிடுது. பெயினோட டைமிங் வந்து 2 to 5 minutes. அப்புறம் பெயின் ஆட்டோமேட்டிக்காக டிஸப்பியர் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்ஷியல் அப்ஸ்ட்ரக்டன் ஆகிறதுனால, பார்ஷியலாக அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுனால நார்மலாக 100% வந்து 60 or 70% பிளட் தான் போகுது. அதனால அது வந்து நார்மலாக இருக்கிறப்ப, நார்மலாக இருக்கிறப்ப அந்த ஆக்டிவிட்டிக்கு போதும். அதுவே நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இருக்கிறப்ப அது பத்தாது. ஸோ அவங்க எப்போ ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ அப்போ அந்த பெயின் போயிடும். அன்ஸ்டேபிள் அஜைனா. இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பிகாஸ் ஆஃப் அத்திரோஸ்க்ளரோட்டிக். இது வந்து பிகாஸ் ஆஃப் த்ராம்போசிஸ் ஆர் கால்சிஃபிகேஷனால் இது நடக்குது. ஸோ இது வந்து பிகாஸ் ஆஃப் த்ராம்பஸ். இங்கே வந்து பேஷண்ட் வந்து அந்த பெயினை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கண்டிஷனில் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறப்பையும் வந்து அந்த பெயின் வரும். ஒரு 10 minutes, மோர் தென் 10 minutes. அது வந்து 2 to 5 minutes தான். இது வந்து மோர் தென் 10 minutesக்கு வந்து அவங்க பெயின் இருக்கும். This one ischemia of wall of blood vessels. அங்கே வந்து அத்திரோஸ்க்ளரோசிஸ், இங்கே வந்து த்ராம்போசிஸ். அங்கே வந்து பெயின் வந்து 2 to 5 minutes, இங்கே வந்து மோர் தென் 10 minutes. அங்கே ரெஸ்ட் எடுத்தால் பெயின் போயிடும், இங்கே ரெஸ்ட் எடுத்தாலும் பெயின் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ தேர்ட் ஒன் இஸ் பிரின்ஸ்மெண்டல் ஆர் வேரியண்ட் அஜைனா. இங்கே வந்து எதனால் இது ஏற்படுதுன்னா ஃபோக்கல் ஸ்பாசம். ஓகே, ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப்டர் டியூ டு தட் ஃபோக்கல் ஸ்பாசம் ஆட்டோமேட்டிக்கலி வாசோடைலேஷன் நடக்கிறப்ப பெயின் போயிடுது. பெயின் அக்கர் அட் ரெஸ்ட் ஆல்சோ. திஸ் ஒன் நாட் ரிலேட்டட் வித் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பிகாஸ் ஆஃப் அத்திரோஸ்க்ளரோசிஸ், செகண்ட் ஒன்று பிகாஸ் ஆஃப் த்ராம்போசிஸ், தேர்ட் ஒன் பிகாஸ் ஆஃப் ஃபோக்கல் ஸ்பாசம். ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஸ்டேபிள் அஜைனாவுக்கு வந்து ஸ்டாண்டிங்னா சர்ஜரி. தென் அன்ஸ்டேபிள் அஜைனாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக்ஸ், அதாவது ஸ்டாட்டின் யூஸ் பண்ணுறாங்க. அதுவே வந்து லாஸ்ட் ஒன் இஸ் வேரியண்ட் டைப். அதுக்கு வந்து என்ன, வாசோடைலேட்டர். அதுக்கு வந்து ஆர்டிரோடைலேட்டர் யூஸ் பண்ணுறாங்க, ஆர்டிரியோடைலேட்டர். ஸோ ஸ்டேபிள் அஜைனா அத்திரோஸ்க்ளரோசிஸ் மூலமாக வர்றதுக்கு வந்து சர்ஜரி, ஆன்டி த்ரோம்போட்டிக் ட்ரக்ஸ் ஃபார் அன்ஸ்டேபிள் அஜைனா. தென் திஸ் லாஸ்ட் ஒன் பிரின்ஸ்மெண்டல் ஆர் வேரியண்ட் டைப்புக்கு வந்து ஆர்டிரியோடைலேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து வேரியண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அஜைனா. அஜைனா பற்றி பார்த்துருக்கோம். இது வந்து என்னன்னா பேத்தாலஜிக்கலாக நம்ம இதை எப்படி சொல்லலாம், ப்ராக்சிமல் டிசீஸ். இது எதனால் வருது, டிமாண்ட் அண்டு சப்ளை இம்பேலன்ஸ் நடக்கிறதுனால. 3 types, ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் அண்டு வேரியண்ட். ஸ்டேபிள் வந்து பிகாஸ் ஆஃப் அத்திரோஸ்க்ளரோசிஸ், unstable because of thrombus, variant because of focal spasm. Then treatment. Thanks for watching.